குங்கும பொட்டின் மங்கலத்தை எடுத்துரைத்த இஸ்லாமிய பெண் பாடலாசிரியர் ரோஷனாரா பேகம். சினிமாவில் பாடலாசிரியர்கள் பட்டியலில் பெண்களின் பங்களிப்பு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே இருக்கின்றது. அப்படி 60களில் அறிமுகமானவர் தான் இஸ்லாமிய பெண் பாடலாசிரியர் ரோஷனாரா பேகம். கோவையைச் சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே கவிதை ஞானம் கொண்டிருந்தார். ரோஷனாரா பேகமின் திறமையையும் ஆர்வத்தையும் அறிந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் தயாரிப்பாளர் GN வேலுமணியிடம் பேசி இவருக்கு பாடல் எழுத வாய்ப்பு பெற்று தந்தார். அப்படி கிடைத்த வாய்ப்புதான் 1968 சைனா டவுன் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மறு உருவாக்கமான குடியிருந்த கோவில் படத்தில் இடம்பெற்ற குங்கும பொட்டின் மங்கலம் பாடல். இன்று வரை இளம் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் ஒரு வசீகர பாடலாக இது இருக்கின்றது. MGR ஜெயலலிதா இணைந்து நடித்த இந்த பாடலே கவிஞர் ரோஷனாரா பேகம் எழுதிய முதல் மற்றும் இறுதி பாடலாக அமைந்தது ஒட்டுமொத்த திரை இசை ரசிகர்களுக்கும் ஒரு பேரிழப்பே.